கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து இல்லை எதையோ நினைத்து கலங்கி கண்ணீரின் பாதையில கடந்து சென்று கொண்டு இருக்கிறீங்களா? வழிநடத்தி செல்ல யாருமே இல்லைன்னா ஆதரவற்ற நிலையில தனிமையில தவித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து நீங்க எந்த காரியத்தை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில கர்த்தர் அந்த காரியத்தின் சூழ்நிலையை மாற்றி உங்க கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பார். என்ன வழியில செல்றது, யார் நம்மளை வழி நடத்தி செல்வா, யார் நம்மளை கைட் பண்ணுவான்னு தெரியாம தவித்து கொண்டு இருக்கிற உங்களை ஆண்டவர் தாமே கரம் பற்றி நடத்துவார். உங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்க ஏங்கி கொண்டு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வாய்க்கணும், இது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒன்றுதான். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று வேத வசனம் சொன்னது போல, என்ன சூழ்நிலையானாலும் நீங்க கண்ணீரின் பாதையில இருந்தாலும் ஆதரவற்ற நிலையில தனிமையில தவித்து கொண்டு இருந்தாலும் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. ஏனெனில் வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன்னு. நெகேமியா 8ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்ன சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கட்டும், நீங்க அனுதினமும் கண்ணீர் சிந்தி கொண்டு இருந்தாலும் கர்த்தர் உங்க கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக கர்த்தர் துடைத்து உங்களை கரம் பிடித்து நடத்துவார். உங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறது தான் உங்களுடைய பலன். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். God bless you.